நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது பெத்லமேட் சிஸ்டர் சபை தோற்றுவித்த புனித பேதுரு பெத்தாங்கோர் பிறந்த 4ஆம் நூற்றாண்டு தொடங்கும் இந்நாளில் ஸ்தாபகரின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றியாகவும், அனைத்து அருள் சகோதரிகளின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், சபையில் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், அந்தோணி ராஜா லோர்து மேரி புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், டேனே அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டிய உடல் நலன்களுக்காகவும், மரியம்மாள், செல்வநாதன், விக்டோரியா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாமெண்டி அபரகாம் 49ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாராஜ் ஆனி ஸ்ரீதல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் தேர்வு நன்கு எழுதவும், அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், செயின்ட் பேட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் தேர்வு நன்கு எழுதவும், அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், சிலுவையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனஸ் ஜெகராஜ் குடும்பத்தினர் புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், பிரகாசநாதன், மோட்சாந்தமேரி, செல்வமேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சபரிராஜ், கிரேசி ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னப்பன், சௌந்தரியம்மாள், அருட்தந்தை சி டேவிட் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மேரி குட்டி ஜார்ஜ் 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே, இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லே அல்லே அல்லேலூயா. மண்ணில் பணி செய்ய நல் மனதை உண்மை பணி ஆற்றுகின்ற நல் மனம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதை உண்மை பணி ஆற்றுகின்ற நல் மனம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. சுபதினம் இன்று சுபதினம் மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித சூசையப்பர் மரியாள் இவருடைய திருமண நாளை கொண்டாடுகின்றோம். திருக்குடும்பத்தின் தலைவர், திருச்சபையின் தலைவர், ஒவ்வொரு பங்குக்கும் அவர் தலைவர். நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்தான் தலைவர். ஆகவே அவர் தலைமை தாங்கி எல்லா குடும்பங்களும் வழிநடத்தவும், குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் இயேசு பாலனை போன்று வழிநடத்தவும் இந்த பலிப்பு சிலை மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே
இல்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறைநிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 4-5, 12-14 மற்றும் 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன்.
தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினீர். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். யோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே
கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உம் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒற்றிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கு யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சி கொண்டாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்தபோது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களினின்று மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சூசை மரியாள் இவருடைய திருமண நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மரியாள் குறிப்பிட்ட வயதில் ஆலயத்திலே ஒப்புவிக்கப்பட்டார். அன்னாள் என்று சொல்லக்கூடிய பொறுப்புள்ள ஒரு தாய் செவிலி தாயாக இருந்து மரியாளை கண்காணித்தார். திருமண வயது வந்தவுடனே மரியாளுக்கு திருமண ஏற்பாடு செய்கின்றார்கள். ஆலயத்தில் இருக்கின்ற பெரிய குரு மற்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து மரியாளுக்கு கணவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் சூசையப்பர். முறைப்படி, யூதருடைய முறைப்படி அவருடைய திருமணம் நிறைவேறியது. உடன்படிக்கை என்று சொல்வது யூதர்களுடைய வழக்கம். ஆணும் பெண்ணும் வார்த்தைப்பாடு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எழுத்து மூலியமாக அவருடைய திருமணமானது எழுதப்பட்டு கையிடப்பட்டு அதன் பின்னர் திருமணம் என்று அறிவிப்பார்கள். ஆகவே மரியாளும் சூசையப்பரும் யூத மரபுபடி திருமணம் செய்யப்பட்டார்கள். ஆனால் தான் நற்செய்தியிலே சொல்லப்படுவது போன்று திருமணம் ஒப்பந்தமானவர் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுக்கு கூடி வாழும் முன் என்ற ஒரு வசனம் வருகிறது. எல்லா திருமணங்களிலும் 2 பகுதி உண்டு. ஒன்று திருமண நிகழ்வு, அதன் பின்னர் கூடி வாழுகின்ற வாழ்க்கை. இது 2ம் சேர்ந்தது தான் திருமணம். மரியாளுக்கு முறைப்படி திருமணம் நடந்தது. ஆனால் அவர்கள் கூடி வாழவில்லை. காரணம், பரிசுத்த ஆவியினால் அவர் கருவுற்று இருந்தார். சூசையப்பருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவி அவருக்கு கனவில் தோன்றி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுவார். அதன் பின்னர் சூசையப்பர் இந்த நிகழ்ச்சியை கேட்டவுடனே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு விசுவசித்து கீழ்ப்படிந்து மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். மரியாளை மட்டுமல்ல, அந்த குடும்ப பொறுப்பு, அந்த குடும்பம் முழுவதையும் தலைமை தாங்கி நடத்துகின்ற பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். அவருக்கு பிறக்கப் போகின்ற பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு ஏற்ப சூசையப்பர் மரியாளையும் இயேசுவையும் பாதுகாத்து வந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருமண ஒப்பந்தம் ஏன் இப்படி வர வேண்டும்? மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர். ஆண்டவர் தாமே அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். சூசையப்பர் எதற்காக? சூசையப்பர் இல்லாட்டி போனால் மரியாளுக்கு மரியாதையே இல்லை. சூசையப்பர் இருந்தால் தான் சமுதாயத்தில் மரியாளுக்கு ஒரு அந்தஸ்து உண்டு. மனைவி என்ற ஒரு அந்தஸ்து, பிள்ளைக்கு வந்த பின் தாய் என்ற அந்தஸ்து. ஆகவே மரியாளை பாதுகாக்கத்தான் சூசையப்பர் வருகின்றார். இந்த திருமண ஒப்பந்தம் மரியாளுக்காக, மரியாளை சமுதாய ரீதியாக சூசையப்பருடைய மனைவி என்றும் இயேசுவுக்கு தாய் என்றும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மரியாளுக்கு சமுதாயத்தில் இடம் கிடையாது. ஆகவே தான் புனித சூசையப்பர் கணவன் என்ற முறையில் மரியாளோடு இணைந்து இருக்கின்றார். அதே சமயத்தில் மரியாள் பிள்ளைக்கு தாயாக இல்லாவிட்டால் அவர் குற்றவாளியாக விடுவார். மரியாளுக்கு பிறக்கப் போவது பரிசுத்தாவுடைய வல்லமையினால் என்பதை அறிந்திருந்தார். சூசையப்பரும் அறிந்திருந்தார். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகவே மரியாளிடத்தில் பிறக்கின்ற அந்த பிள்ளைக்கு சூசையப்பர் தந்தையாக இருந்து பணியாற்றினார். மரியாளிடத்தில் பிறக்கின்ற பிள்ளைக்கு சூசையப்பர் தந்தையானார். சமுதாய ரீதியாக இயேசுவுக்கு ஒரு தந்தை இருக்க வேண்டும். தந்தை இருந்தால்தான் அவருக்கு சமுதாய ரீதியான அமைப்பு உண்டு. ஊர், பேர், குலம், கோத்திரம் இவைகளெல்லாம் இருந்தால்தான் ஒரு மனிதன். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அந்தஸ்தை தர வேண்டும் என்றால் சூசையப்பர் மரியாளின் கணவராக இருக்க வேண்டும். அவர் தந்தையாக இருக்கின்ற பொழுது தான் இயேசுவுக்கு சமுதாய ரீதியான வரவேற்பு இருக்கின்றது. ஊர்,
பேர், குலம், கோத்திரம் எல்லாமே சூசேப்பர் வழியாகத்தான் இயேசுவுக்கு வருகின்றது. இயேசு வழியாக மரியாளுக்கு சமுதாய அமைப்பு, சூசேப்பர் வழியாக இயேசுவுக்கு சமுதாய ரீதியான அமைப்பு, இவைகளையெல்லாம் கடவுள் திட்டமிட்டு வகுத்து கொடுக்கின்றார். சூசேப்பர் இந்த அந்தஸ்தில் இல்லாவிட்டால் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் சமுதாயத்தில் இடமில்லாமல் போய்விடும். அவர்களுக்கு சமுதாய ரீதியான அமைப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் கணவன் என்ற முறையிலும் தந்தை என்ற முறையிலும் திரு குடும்பத்திலே அவர் இருக்கின்றார். ஒரு கேள்வி அடிக்கடி வருவது, பிரிவினை சகோதரர்கள் கூறுவது, சூசேப்பருக்கு இயேசு தவிர வேறு பிள்ளை இல்லையான்னு கேட்பாங்க. கிடையாது. காரணம் என்னவென்றால் சூசேப்பரும் மரியாளும் முறைப்படி திருமணம் ஆனவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் விளங்கிய நிறை அன்பை நாம் உணர வேண்டும். இந்த நிறை அன்பு என்பது மரியாளுக்கு ஜென்மப்பாவம் இல்லாமல் அந்த அருளை கடவுள் கொடுத்திருந்தார். மரியாள் பிறக்கும் முன்னரே அந்த நிலையை அடைந்திருந்தார். அருளின் நிறைவு, நிறை அருளை பெற்றிருந்தார். அதே போன்று சூசேப்பருக்கும் கடவுள் நிறை அன்பை கொடுத்திருக்கின்றார். இந்த நிறை அன்பு இருக்கின்ற இடத்தில் நிறை அன்பு இருக்கிறது. நிறை அன்பு இருக்கின்ற இடத்தில் உடல் இச்சைக்கு இடம் கிடையாது. ஆகவே சூசேப்பரும் மரியாளும் நிறை அன்பிலே இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு வேறு பிள்ளை தேவையில்லை. உண்மையான நிறைவை பெற்றிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையிலே குருக்கள் கன்னியர்கள் திருமணம் செய்வது கிடையாது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு நித்திய வார்த்தைப்பாடு என்று ஒன்று உண்டு. இந்த நித்திய வார்த்தைப்பாட்டை கொடுக்கின்ற குருக்களும் கன்னியர்களும் நிறை அன்பை பெறுகின்றார்கள். அவ்வாறு நிறை அன்பை பெறுகின்ற குருக்களும் கன்னியர்களும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்பின் நிறைவை கடவுள் கொடுக்கின்றார். அந்த அன்பின் நிறைவை பெற்ற குருக்களும் கன்னியர்களும் திருமண உறவு இன்றி வாழ முடியும். திருச்சபையில் நடக்கின்றது. ஆகவே இந்த நிறை அன்பு என்பது புனித சூசேப்பருக்கும் மரியாளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அன்பின் நிறைவை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் உலக ரீதியான வேறு பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையில்லை. திருச்சபையிலும் அதே போன்று தான் குருக்களும் கன்னியர்களும் இந்த நிறை அருளை பெறுகின்ற பொழுது அவர்கள் உண்மையான துறவிகளாக வாழ்கின்றார்கள். கடவுள் தாமே அவர்களுக்கு இந்த நிறை அருளை கொடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, குடும்ப தலைவராக புனித சூசேப்பர் திரு குடும்பத்திற்கு நியமிக்கப்பட்ட பொழுது குடும்பத்தின் தலைவர் என்ற முறையிலும் மரியாளுக்கு கணவர் என்ற முறையிலும் இயேசு பாலனுக்கு தந்தை என்ற முறையிலும் உண்மையாகவே அவர் இருந்தார். சொல்லப்பட்ட நிலையில் அல்ல, உண்மையான ரீதியாக அவர் தலைவராகவும் கணவராகவும் இருந்தார். அதே சூசேப்பர் தான் இன்றும் உலகத்திலுள்ள எல்லா குடும்பங்களுக்கும் தலைவர், திருச்சபை முழுவதுக்கும் தலைவர், ஒவ்வொரு பங்கிற்கும் அவர் தலைவராக இருக்கின்றார். புனித சூசேப்பர் தான் ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பத்திற்கும் தலைவராக இருக்கின்றார். இவரை கண்டு பாவிக்கவும் இயேசு பாலனை வளர்த்து ஆளாக்கியது போன்று நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் புனித சூசேப்பர் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று இந்த பலிப்பூசிலே மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய்
மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறங்கி அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேனும் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. La 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 la. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாயனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா.
தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உணவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உணவா என் உயிரேசுவே வா வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்பியும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கண்ணீரும் பொழுது சத்ருவிடம் வென்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏறிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் அட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி
உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை வாழி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. உழைப்பது என்றால் என்னவென்று நீ உழைத்தே எமக்கு கற்று தந்தே. மனிதனாய் பிறந்த தேவனை கூட உழைத்திட வைத்தே சொல்லி தந்தீர். உழைப்பது என்றால் என்னவென்று நீ உழைத்தே எமக்கு கற்று தந்தீர். மனிதனாய் பிறந்த தேவனை கூட உழைத்திட வைத்தே சொல்லி தந்தே. உலகத்தில் பசிப்பினி பஞ்சம் நான் உழைத்தால் மறைந்திடும் திண்ணம். இதை உணர்த்திடுவீர் எம்மை திருத்திடுவீர். உழைத்து வாழ அருள் புரிந்திடுவீர். இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவே. உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீரும். கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவே. உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். எம் குறை பொறுத்திடுமாறு நீர் உம் திருமகனிடம் கூறு. புவி திருந்திடுமே உம்மை அறிந்திடுமே. உம்மை பாடி தினம் புகழ்ந்திடுமே. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு. நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.